வணக்கம். என் பெயர் பிருத்திவிராணி. நான் வள்ளுவர் வாசுகி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். நான் பேச வந்துள்ள தலைப்பு பசுமை இந்தியா மற்றும் தூய்மை இந்தியா திட்டம். இந்த இயக்கத்தின் நோக்கமே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணிகளை ஊக்குவித்தல் ஆகும். பாரத பிரதமரின் பசுமை இந்திய இயக்கத்தில் 6 மில்லியன் ஹெக்டேரில் மரக்கன்றுகளை நட்டு காடுகளை உருவாக்குதல் மற்றும் 23% 33% வனங்களை கொண்டு வருதல் ஆகியன இந்த இயக்கத்தின் முக்கிய பணிகளாக உள்ளன. இப்பணியானது அழிந்த காடுகளில் மாநில வனத்துறை உருவாக்கியுள்ள வனக்குழுக்களின் ஒத்துழைப்புடன் செயல்படும். இந்த வனக்குழுக்கள் நேரடி செயல்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். உலக சுற்றுச்சூழல் நோக்கம் என்னவென்றால், உலக சுற்றுச்சூழல் மாசுபடுவதை பற்றி உலக அளவில் அரசியல் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தவும் நடவடிக்கைகள் எடுக்கவும் ஐநா சபை ஒவ்வொரு ஜூன் மாதம் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினமாக அறிவித்துள்ளது. சுற்றுச்சூழல் மாசு வகைகள்: காற்று மாசுபடுதல், நீர் மாசுபடுதல், நிலம் மாசுபடுதல், ஒலி மாசுபடுதல் ஆகும். காற்று மாசுபடுதல் காரணங்கள்: தொழிற்சாலையிலிருந்து வரும் புகை மற்றும் கழிவுகளினால் மாசுபடுகிறது. வாகனங்களிலிருந்து வரும் புகை, குப்பை போன்ற கழிவுப் பொருட்களையும் எண்ணெய் பொருட்களையும் எரிப்பதனால் வெளிவரும் புகை ஆகும். தவிர்க்கும் முறைகள் என்னவென்றால், இயந்திரங்களையும் வாகனங்களையும் முறையாக பராமரித்தல் வேண்டும். மாற்று கருவிகள் மற்றும் புதிய செயல்முறைகளை கண்டுபிடித்து பயன்படுத்துதல். குறைந்த தூரங்களுக்கு நடந்து போதல் அல்லது மிதிவண்டிகளை பயன்படுத்துதல். காரியமற்ற பொருட்களை உபயோகித்தல். எரிவாயு மற்றும் மின்கலம் மூலம் இயங்கும் வாகனங்களை பயன்படுத்துதல். வீட்டு கழிவுப் பொருட்களை வகை பிரித்து மறுசுழற்சிக்குட்படுத்துதல் அல்லது புதிய பொருட்களை உண்டாக்குதல். தேவையற்ற பொருட்களை எரிப்பதை தவிர்க்க மரம் வளர்த்தல் வேண்டும். நீர் மாசுபடுதல்: தொழிற்சாலை கழிவு, நகர கழிவு மற்றும் பிற. அதை தவிர்க்கும் முறைகள்: தொழிற்சாலை மற்றும் நகர கழிவுகளை சுத்திகரித்து மறுபயன்பாட்டிற்கு உட்படுத்த வேண்டும். கழிவுகளை குறைக்க வழிமுறைகளை கடைபிடித்தல் வேண்டும். இரசாயன பொருட்களின் பயன்பாட்டை தவிர்த்தல் வேண்டும். பாதிப்புகள்: உலக வெப்பநிலை அதிகரித்தல், புவி சூடு, பனிக்கட்டி உருகுதல், அதன் மூலம் ஏற்படும் வெள்ளப்பெருக்கு, கடல் நீர் மட்டம் உயருதல் போன்றவை. மழை வளம் மற்றும் மண் வளம் குறைதல், தோல் நோய்கள், நுரையீரல் மற்றும் பல நோய்கள். குடிநீர், உணவுப் பொருட்களின் நச்சுத்தன்மை, கால்நடை மற்றும் விவசாயம் பாதிக்கப்படுதல் ஆகும். இன்று உலகில் வாழும் ஒவ்வொரு தனிமனிதனுக்கும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டிலிருந்து காப்பாற்ற வேண்டிய கடமை உள்ளது. எனவே இதுபோன்ற தினங்களாவது பற்றி சிந்தித்து நம்மால் இயன்ற காரியங்களை செய்தல் வேண்டும். My name is S. Dhanush Kumar. I am studying 12th standard first group, Velasamy Chettiar Higher Secondary School in Wangalore. My topic name is சுயசார்பு இந்தியா. தேசிய முடக்கத்தால் ஏற்பட்ட மந்த நிலையிலிருந்து இந்திய பொருளாதாரத்தை மீட்க ரூபாய் 20 லட்சம் கோடி மதிப்பிலான நிதியுதவி திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்தார். கடந்த மார்ச் மாதத்திலிருந்து 5வது முறையாக மக்களிடம் உரையாற்றிய பிரதமர், இந்தியாவின் பொருளாதாரத்தை மீட்கும் வழி சுயசார்பு இந்தியா, ஆத்ம நிர்பார் பாரத் என்றார். உள்நாட்டு உற்பத்திகளை வாங்கவும் ஊக்குவிக்கவும் என்றும், மக்கள் உள்நாட்டு உற்பத்திக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்றும், நாட்டில் முடங்கியுள்ள வர்த்தக செயல்களுக்கு தேவையான ஊக்கத்தை ஆத்ம நிர்பார் பாரத் வழங்குகிறது. இத்திட்டம் மூலம் அதனை பெறலாம். மேலும் மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் உற்பத்தியை அதிகரித்து இறக்குமதியை செய்வதற்கு பதிலாக உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கலாம். உதாரணமாக, பிபிஐ ஆடைகளை தயாரிக்க திருப்பூரில் உள்ள 3 ஆடை நிறுவனங்கள் ஒரு பொறியியல் தொழில் நிறுவனத்துடன் இணைந்து புதிய வெப்ப விளிம்பு தையல் இயந்திரத்தை உருவாக்கியுள்ளன. இவை சுகாதார பணியாளர்களின் பாதுகாப்பு உடைகள், பனிச்சறுக்கு,
மிதிவண்டி ஓட்டுதல், பாய்மர படகு போன்ற போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களின் உடைகளை தைக்கும் வகையில் இந்த உள்நாட்டு உற்பத்தி இயந்திரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த உள்நாட்டு உற்பத்தியின் இந்த இயந்திரம் மேக் இன் இந்தியா திட்டத்தின் ஒரு உதாரணமாகும். இதன் விலை 1.5 லட்சம் மற்றும் ஜிஎஸ்டி ஆகும். இதை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்தால் 2.5 லட்சம் முதல் 5 லட்சம். இந்த இயந்திரத்தை சமீபத்தில் தொடங்கி வைத்தார் ஏற்றுமதி கவுன்சில் தலைவர் ஏ சக்திவேல் கூறுகையில், இது போன்ற உள்நாட்டு உற்பத்தியில் செய்யப்படும் பொருட்கள் மேக் இன் இந்தியா திட்டத்துக்கும் ஆத்ம நிர்பார் திட்டத்துக்கும் முதுகெலும்பை ஏற்படுத்தும் என்றார். கோவிட் நெருக்கடிக்கு இடையில் இது போன்ற உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் இந்தியாவின் முதன்மை இடத்தை பிடிக்கின்றன. இது மோடியின் சுயசார்பு இந்தியா திட்டத்தை மேம்படுத்துகிறது. இது போன்ற உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் ஏற்றுமதிக்கும் இந்தியாவின் பொருளாதாரத்தையும் மேம்படுத்துகின்றன. நன்றி. Happy morning to everyone. Myself Emma Priya. I am pursuing my 10th standard in BJK's public school. I am going to speak a topic about Clean India, Green India. Clean and Green India should be our dream India. The combination of Clean and Green India makes a perfect and developing movement of India. Making an India clean and green, it helps in reducing the global warming. Mahatma Gandhi said that, bring the change you want to see in the world. Let's see what does the sentence means. It means if we try to keep our India clean, it will become a green. By cleaning our environment and surroundings, then only we all will be able to get a good surroundings of greenery like trees, grass, various small plants and many more. But can it be done it alone? Absolutely not. We are the citizens of country India. We have to make it clean and green. We mainly focus on deforestation and increase the numbers of trees in India to decrease pollutions, as trees helps in reduce pollutions. We must increase the natural environment by reducing the process of cutting trees. Our Prime Minister Narendra Modi has started Swachh Bharat Abhiyan, which aims at cleanliness. There are many places which are very dirty like railway station, tracks, public toilets and many more. People are using plastic bags and thermocols which are really harmful. They just throw it anywhere they want in the rivers, gutters, ponds, etc. and water does not get a way to flow and thus the floods comes. There are many rivers which are overflowing with dirt and garbage. Who are throwing this dirt and garbage in the river? We. People are polluting our motherland. We should understand that we are living here and we should not do this. No one is telling that take a broom in your hand and clean all the roads. But just don't put the garbage anywhere. Throw it in dustbin. If environment is not clean, human can never be healthier. As an individual, we have potential to make a big difference and together can change the world. Once India became a clean and green India, it will be beneficial not only for us, for our future generation too. We and coming generation will be able to live with a pure and healthier environment. It is the best gift for future generation as well as us. Let's aim for a better, cleaner and greener India. Work together to achieve it. So please don't pollute our motherland because clean India is really green India. Hence, let's put our hands together to make a clean and green nation. Clean and beautiful India is our own India. Clean India can do it. I think people of India can do it. Thank you. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீ நிரஞ்சனி. நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு தூய்மை மற்றும் பசுமையான இந்தியா. கோலானாலும் குளித்த குடி, கந்தையானால் காசுக்கு கட்ட என்பது மூதுமொழி. புறந்தூய்மை நீரால் ஆமை, அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்பதே குறள்மொழி. தூய்மை வலியுறுத்தி வந்த நம் பாரத திருநாட்டு நிலை என்ன தெரியுமா? தெருக்கள், சாலைகளை எங்கு பார்த்தால் குப்பைகள், கழிவுகள், இடை கழிவுகள் என சிதறி கிடக்கின்றன. ஆறு, ஏரி, குளம், குட்டணை எல்லா நீர்நிலைகளிலும் 70% மாசு நிறைந்துள்ளது.
அண்மையில் பிணங்களை கங்கை நதியில் மிதந்ததை நம் செய்தி வாயிலாகவும் பத்திரிகை வாயிலாகவும் அறிவோம். இதில் ஒவ்வொருவரும் நேரில் காணும் காட்சி. இதுவரை பக்கம் என்றால் திருநெல்வேலியில் மனம் கழிப்பது தூய்மைக்கு பெரும் சவாலாக உள்ளது. ஐநா அமைப்பு என்ன கூறவிட்டால் இந்தியாவில் 28% மக்களுக்கு மட்டுமே கழிப்பறை வசதி உள்ளது. 65% மக்கள் கழிப்பறை வசதி இல்லை. 50% மக்கள் திருநெல்வேலியில் மலம் கழிக்கிறார்கள். வங்க தேசத்தில் 3% மக்களுக்கு மட்டுமே கழிப்பறை வசதி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய அரசின் முயற்சி. மத்திய ஊரடங்கு சுகாதார திட்டம் 1986, முழு சுகாதார திட்டம், நிர்மல் கிராமம் பாதுகாப்பு திட்டம், நிர்மல் பாரத் அபியான், ஸ்வச் பாரத் 2014 என பல்வேறு திட்டங்கள் உள்ளன. பசுமையான இந்தியா. இந்த இயக்கத்தின் நோக்கமான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணிகளை ஊக்குவித்தல் ஆகும். பாரத பிரதமரின் 6 மில்லியன் ஹெக்டேர் மர கன்றுகளை நட்டு காடாக உருவாக்குது மற்றும் 23% இருந்து 33% பரப்பிற்கு வனங்களை கொண்டு வருதல் மற்றும் இந்த இயக்கத்தின் முக்கிய பணிகளால் உள்ளன. இப்பணியானது அழிந்த காடுகளின் மாநில வனத்துறை உருவாக்கியுள்ள வனப்புழுக்களின் ஒத்துழைப்பு ஏற்படும். உலக சுற்றுச்சூழல் நோக்கம். உலக சுற்றுச்சூழல் மாசுபடுவதை பற்றி உலக அளவில் அரசியல் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் நடவடிக்கைகள் எடுக்கவும். ஐநா சபை ஒவ்வொரு ஜூன் மாதமும் 5ஆம் தேதியை உலக சுற்றுச்சூழல் தினமாக அறிவித்துள்ளன. சுற்றுச்சூழல் மாசு வகைகள். நீர் மாசு வகைகள், நிலம் மாசு வகைகள், காற்று மாசு வகைகள், ஒலி மாசு வகைகள். காற்று மாசுபடுவதின் காரணங்கள். பாயிண்ட் 1, தொழிற்சாலைகளிலிருந்து வரும் குப்பை மற்றும் கழிவுகள். செகண்ட் பாயிண்ட், வாகனத்தில் இருந்து வெளிவரும் புகை. தேர்ட் பாயிண்ட், குப்பை போன்ற கழிவு பொருட்களையும் எண்ணெய் பொருட்களையும் எரிப்பதனால் அதிலிருந்து வெளிவரும் புகை. இதை தவிர்க்கும் முறைகள். இயந்திரங்களிலும் வாகனங்களிலும் முறையாக பராமரித்தல். செகண்ட் பாயிண்ட், குடிநீர் உரைகளுக்கு நடந்து செல்வது அல்லது மிதிவண்டியை பயன்படுத்தல். நீர் மாசுபட்டல். நகர கழிவு, தொழிற்சாலை கழிவு. இதை தவிர்க்கும் முறை. இரசாயன பொருட்களை பயன்படுத்தல் தவிர்த்தல் வேண்டும். கழிவுகளை குறைத்து வழிமுறை கண்டுபிடித்தல் வேண்டும். டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் போலவும், நடிகர் விஜய் சார் அவர்கள் போலவும் மரங்கள் வளர்ப்போம், பசுமை காப்போம். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். Good morning to all. My name is M. Subhashri. I'm going to complete 12th standard. So today my topic is about self-reliant India. At a time when the world is suffering from a deadly pandemic, India plans to convert a crisis into an opportunity and strengthen its fight by becoming Atmanirbhar Bharat Abhiyan, or a self-reliant India campaign. It is a vision of new India envisaged by our Honorable Prime Minister Sri Narendra Modi on 12th May 2020. He raised a clarion call to the nation, giving a kickstart to the Atmanirbhar Bharat, and announced the special economic and comprehensive package of 20 lakh crores, that is equivalent to 10% of India's gross domestic product, to fight against COVID-19 pandemic in India. The aim is to make the country and its citizens independent and self-reliant in all senses. He further outlined 5 pillars of Atmanirbhar Bharat. They are economy, infrastructure, system, vibrant democracy, and demand. So now let me explain it one by one. So first I will say about economy. We have to bring an economy that doesn't bring incremental change but quantum jump. Next is about infrastructure. We need an infrastructure which can become the identity of modern India.
Next is about system. A system doesn't follow norms of the previous country. It should be able to fulfill our 21st century dreams and be technology driven. Next is about vibrant democracy. It is a strength, it is a source of energy for our dream to make India self reliant. Next is about demand. The demand supply chain is our power. We should use it to its full potential. So next we will see about the benefits of Atmanirbhar Bharat Abhiyan. They are reduction in scarcity for medical supplies and food grains, lots of employment opportunities soon in the country, substantial growth in the e-commerce industry, liquidity infusion and direct cash transfers into the accounts of laborers, and daily wage earners are helpful for their survival during the lockdown. A self reliant India doesn't mean turning the country inwards or into an isolationist nation, but to embrace the world by becoming stronger. No country has achieved self reliant without mass quality public education, and no country has developed without a much stronger public health system than what we have in India. We should be proud to be Indians. So, thank you for giving me this wonderful opportunity. Hey guys, imagine that you're here walking beside a river which has its water pure and clean. And the surrounding looks amazing with a lot of little creatures like colorful butterflies and birds sipping and playing happy. How nice to imagine it, right? To make this imagination become true, we have to take part in Clean and Green India camp. Firstly, I would like to introduce myself. I am S. Divya, completed my class 12 in the academic year 2020 to 2021 from Vinaha Vidyalaya Matriculation High Secondary School. Today I am here to deliver a speech on Clean and Green India campaign. Clean India campaign, also known as Swachh Bharat Abhiyan, is a campaign that is aimed at resolving the garbage problems we face in India. The garbage and pollution are serious threats to our environment. Certainly, it destroys the aesthetic beauty of our country. Many Indians fell ill due to improper disposal of waste. Keeping our environment, keeping our country clean and green is an essential part of our human society. To stay healthy, we have to keep our country clean and green. A clean country will be followed by a green country. A green country is nothing but a green environment, that is, an environment free from pollution, noise, and also garbage, wastages, etc. and so on. The Green India campaign is a national mission approved by Indian Prime Minister's Council on National Change. The primary agenda of this mission is to combat climate change and its negative consequences. Greenhouse gases trap heat from sun and which results in greenhouse effect. Without greenhouse effect, Earth would lose heat quickly and become freeze. If the greenhouse gases persist in larger quantities, it may increase the average global temperature. When we look at the broader aspect of this two campaign, it is understood that they both aim towards mutual goals to keep our planet cleaner and more sustainable for future generations. The increase in usage of plastics has a negative impact on our environment. The usage of plastics and such materials can cause endangered animals to become extinct. And plastics are termed as carcinogen, a substance that significantly increases the risk of cancer. To keep our country clean and green is our responsibility. We Indians must use fabric bags and other alternatives rather than polythene bags and plastic made materials. The use of polythene bags and plastic made materials should be disposed in a proper way. It should not be disposed on ground or water. By avoiding the usage of plastics, we can keep our environment, we can keep our country clean and safe. By planting trees, we can keep our country and we can keep our environment, we can keep our planet greener and healthier. Don't be too late to do your bit in this noble mission. Stop using plastic and plastic made materials day by day and start planting saplings. Even a start with one is highly appreciable. It is our duty to make sure that we
do our bit to help with this noble mission. Cleanliness of our surrounding is our responsibility. Make our country shine like our home and be proud to say that I am an Indian. We are Indians. Thank you for giving me an opportunity to take part in this speech. Thank you. This is SM Naveen Karthik studying 9th standard in Vinervika School, Kachipalli. I am very happy to participate in the event Kalam in New 2021 organized by Knowledge Institute of Technology, Salem. I am going to speak about clean and green India. Cleanliness is very important whether it is our home, workplace or public place. It is the one of the very basic need of a civilized lifestyle. Mahatma Gandhi, the father of our nation, gave the mantra cleanliness is godliness, and our Honorable Prime Minister Narendra Modi launched the Swachh Bharat mission inspired by Mahatma Gandhi. Dr. APJ Abdul Kalam, former President of India, who wishes to planting trees against global warming. Actor Vivek had launched the Green Kalam project, a massive tree planting drive in 2011 and had planted nearly 33.23 lakh saplings. So far, actor Vivek had spread awareness about global warming and environmental protection. No more Mahatma Gandhi, Dr. APJ Abdul Kalam, and actor Vivek. All the legends contributed very much to the society. It's time to conclude my speech with the quote. The beginning is the most important part of the work. To make India clean and green, our legends started the project. Do we need another person to continue these activities? No. Hereafter, it's our responsibility as a Indian citizen. We make clean and green India. Thank you. Good morning to everyone. I am Anmalashni from System Gates Matriculation High Secondary School. I am going to talk about Clean India, Green India. Clean India, Green India is an initiative under the Swachh Bharat mission launched by the Prime Minister. India is a country with variegated cultural and heritage. The world look up the India when it becomes to the spirituality and tranquility. People around the world come to India in search of peace. Clean India, Green India slogan. Our Prime Minister noted this problem of uncleanliness and tried to resolve it. They should mission they started a mission which aims to bring the cleanliness to our entire country. Clean India, Green India is uh, slogan of change since the Swachh Bharat mission initiative. It is designed to work as a complementary program with Swachh Bharat mission. The cleanliness mission started by the Narendra Modi has helped India greatly in corona crisis. We should be thankful to him for the initiative like Clean India, Green India and democratization that have helped us during the corona crisis. Father of nation, Mr. Mahatma Gandhi believed in absolute cleanliness. He believed cleanliness is God. He was so strict with cleanliness and that he started cleaning immediately if he found anything dirty. Swachh Bharat Mission. Swachh Bharat Mission is a nation-wide companion in India that aims to clean up the street, road, Indian cities, towns, and rural areas. The greenie helps in reducing the population in the air and also reduce the disaster in nation. The forest helps in a forest cover helps in maintaining global balance of nation. The people was updated as needed to take the matter of cleanliness seriously.
They clean environment every day and also dispose the garbage in a correct manner. The small step like collecting dry waste and wet waste separately can reduce land pollution to a great extent. Global warming is another serious problem. This extremely bad in metro cities but also equally harmful to the people who are live in rural areas. This problem has only one simple solution. Example is to grow more and more trees and keep the environment free from the harmful emission. Thank you. Hello everyone. I'm very glad to introduce myself. I'm Sibicharan of Class 9, studying Dr. Thomas Udayamuthi School of Excellence, CBSE, Namakkal. I'm going to present a speech about Clean and Green India. Clean and Green India should not be a sentence, rather must be our dream, and it's every Indian's duty to make this dream true. The word clean refers to cleanliness of people, place, etc. But in my perspective, clean refers to removing the impurities which is mixed in food, water and air, and also mainly underrating a culture and misuse of technology led to the misleading of people to dreadful thoughts. These all should also must be clean out of our nation. And green not only refers to greeny plants but also to the people's wealth. People's wealthy progress towards a nation leads to the prosperity of nation. Nowadays, many diseases develop due to the lack of cleanliness. People are not much aware about the importance of cleanliness. People in urban areas are more likely to have much cleanliness than in rural areas. This is because of lack of awareness in those areas, and also proper facilities are not provided in the field of health and technology in rural areas. Government introduced schemes such as Swachh Bharat Abhiyan, Clean Ganga Mission, Toilet Before Temples, etc. Government must actively hold awareness programs to people, and it is important to ensure that people are much aware about their health and environment health conditions. We should also use technology more wisely to clean our environment. In cultural wise, personal hygiene is most important. Study says that people with good manners are more likely to have good personal hygiene. Maintain cleanliness to automatically bring wealthiness. So start today, keep yourself clean, keep your home clean, your locality clean, your state clean, and your nation will be clean. The clean and green India will be a dream to all its citizens. One day, this nation will become green and clean. Every individual must work for this dream until it becomes reality. Thank you for giving me this wonderful opportunity. Thank you.